வலது மார்புல ஒரு பள்ளம் இருக்கும். சிலை செதுக்கும் போது ஒரு பள்ளம் வந்துருச்சுன்னா அதை கருவில வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஆனா திருத்தணி முருகனுடைய கருவறையில அவர் மார்புல பள்ளம். இந்த பள்ளம் ஏன் வந்ததுன்னா சூரனை அழிப்பதற்காக முருகபுரம் போறாரு. ஆனா சூரனை மட்டும் அழிச்சாரு. சூரனுக்கு துணையாக நின்ற தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், அஜமுகி மிகப்பெரிய அரக்கர்ல வாழ்றாங்க. இதுல மிகப்பெரிய அசுரன் யாருன்னா அவன் தான் சிங்கமுகாசுரன். அவன் என்ன பண்றான்? எல்லாருமே இந்திரனை ஜெயிப்பாங்க, யமனை ஜெயிப்பாங்க, குபேரனை ஜெயிப்பாங்க. ஆனா இவன் நேரா போறான். யார்கிட்ட? மகாவிஷ்ணுவை பார்க்க போறேன். மகாவிஷ்ணுவை சண்டை போடுறான். மகாவிஷ்ணுவை ஜெயிச்சு அவருடைய ஆயுதமாக விளங்கக்கூடிய அந்த சக்கர ஆயுதத்தை இவன் வாங்கிக்கிட்டான். யாருடைய சக்கர ஆயுதத்தை? மகாவிஷ்ணுடைய சக்கர ஆயுதத்தை இவன் வாங்கிட்டான். மகாவிஷ்ணு தோத்துட்டார். வேற வழி இல்லாம தோத்ததுக்கு சாட்சியாக சக்கரத்தை கொடுத்துட்டார். இப்ப சக்கர ஆயுதம் யார்கிட்ட இருக்குன்னா தாரகாசுரன். முருகப்பெருமான் போறாரு. சூரன் அழிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தாரகாசுரனை